இந்த சட்டத்தின் மூலமாக பெரியாரின் கனவை, அம்பேத்கரின் கனவை தலைவர் அந்த அடிப்படையினுடைய நீட்சியாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஒடுக்கப்பட்ட மக்களிலும் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கிறார். எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இது அதிமுகவுக்கு கிடைத்த வெற்றி, அதிமுக நடத்திய போராட்டத்தின் விளைவாக கிடைத்த சமூக நீதி என்கிற பார்வை இல்லாதவர்களுக்கு இந்த சட்டத்தினுடைய ஆழம் புரியாது. இது பிராமின் வாய்ஸை தான் நீங்க பாருங்க. ஆமா, பிராமின், அதுல எந்த மாற்றமும் இல்லை. இது அந்த 6ல் 3 பேர் வந்து கிரிமிலேயரை உள்ள கொண்டு வாங்க அப்படின்னு ஒரு பரிந்துரை கொடுக்குறாங்க. அது தீர்ப்புல இல்லைனாலும் இந்த வார்த்தை என்பது அவர் எழுத படிக்கவே தெரியாது. அந்த எழுத படிக்காத ஒரு குருக்களுக்கு இருக்கிற அந்த சமூக அந்தஸ்து படித்த கலெக்டருக்கு இருக்கா? சாதி இருக்கிறவரை இடஒதுக்கீடு இருக்கும், சாதி இருக்கிறவரை கிரிமிலேயர் இருக்கக்கூடாது. மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் திரு நாகை திருவள்ளுவன் அவர்கள். வணக்கம். வணக்கம் தல. உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை ஒன்று வழங்கியிருக்கு. தமிழ்நாட்டில் கொடுக்கப்படுகின்ற இந்த தலித்துகளுக்கான இடஒதுக்கீடுல ஒரு 3% உள்ஒதுக்கீடா அருந்ததியர்கள் கொடுக்குறாங்க. தமிழ்நாடு மட்டுமல்ல, பஞ்சாப், ஆந்திரா போன்ற பல மாநிலங்கள்ல அது வழங்கப்படுது. ஆனா அந்த உள்ஒதுக்கீடை எதிர்த்து நீதிமன்றம் போறாங்க. அந்த நீதியில இன்னைக்கு உச்சநீதிமன்றம் அது கொடுத்தது செல்லும் அப்படின்ற ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதலில் இந்த தீர்ப்பு வரவேற்கக்கூடிய ஒன்று. இது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு என்பது குறிப்பிடத்தகுந்தது. சட்டம், அருந்ததியர் உள்ளிடஒதுக்கீட்டு சட்டம் 2009 திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் தலைவர் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த சட்டம் சட்டப்படியானது செல்லும் என்கிற இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். இந்த சட்டத்தை கொண்டு வந்த திராவிட முன்னேற்றக் கழகம், அதனுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் எண்ணற்ற சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்தியாவிலேயே பெண்களுக்கு தனியாக சொத்துரிமை சட்டம் அப்படின்னு கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இதெல்லாம் அம்பேத்கருடைய கனவு. அதே போல தான் இதுவும் அம்பேத்கருடைய கனவு. என்னன்னா, வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு போய் சென்றடைந்து அவர்கள் மேலெழும்பி வர வேண்டும் என்பது அம்பேத்கரிய பெரியாரிய கனவுகள். எனவே இந்த சட்டத்தின் மூலமாக பெரியாரின் கனவை, அம்பேத்கரின் கனவை தலைவர் கலைஞர் அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்கிற அளவிற்கான சிறந்த சட்டம், ஒரு நல்ல தீர்ப்பு. இன்னும் சொல்ல போனால், தென்னிந்திய நலச்சங்கம் தொடங்கி நீதி கட்சியாக இருக்கக்கூடிய அந்த வரலாற்றினுடைய நீட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கும் சமூக நீதி பார்வையில் உறுதியாக தெளிவாக இருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் நீதி கட்சியினுடைய தொடர்ச்சி அந்த காலகட்டத்தில் தான் எண்ணற்ற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, பட்டியலின மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்கள், கல்லூரியில் படிக்க முடியாத நிலை, மாணவர்களுக்கான விடுதிகளாக இருக்கலாம், பேருந்தில் அமரச் செய்வதற்கான மாற்றங்களாக இருக்கலாம், இப்படி எண்ணற்ற மாற்றங்களை திராவிட இயக்கங்களில், குறிப்பாக நீதி கட்சி போன்ற இயக்கங்கள்லாம் வந்த பிறகுதான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அந்த சம உரிமை என்பது உறுதி செய்யப்பட்டது. அந்த அடிப்படையினுடைய நீட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் ஒடுக்கப்பட்ட மக்களிலும் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கிற அருந்ததியர் மக்கள் அந்த சம வாய்ப்பை பெற வேண்டும் என்கிற அந்த உயர்ந்த லட்சியத்தோடு, அதே சமயத்தில் அவர்களுக்கு வழங்கப்படுகிற சட்டம் நீதிமன்றத்தால் கூட பறிக்கப்பட முடியாத அளவிற்கு இருக்க வேண்டும் என்கிற தொலைநோக்கு பார்வையோடு, ஏறத்தாழ 2000 கொடுக்கப்பட்ட ஆந்திரா இடஒதுக்கீடு கூட நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டது. ஆனால் இது போன்ற ஒரு சிக்கல்கள் எதிர்காலத்தில் வரக்கூடாது என்பதற்காக தொலைநோக்கு பார்வையோடு எந்த வகையில் இந்த சட்டத்தை வடிவமைத்தால் அதை நீதிமன்றத்தால் உடைக்க முடியாதோ அந்த அளவிற்கு மிக அற்புதமாக, தெளிவாக, தொலைநோக்கு பார்வையோடு இந்த சட்டத்தை உருவாக்கியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். உருவாக்கி தருகிற நிலையில் கூட உடல்நிலை முடியாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தலைவர் கலைஞர், மருத்துவமனையில் நான் இருந்தாலும் கூட இந்த சட்டம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும், எனவே இதற்காக கூட அது காலதாமதமாக உருவாகிவிடக்கூடாது என்பதற்காக அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கிற தளபதி ஸ்டாலின் அவர்களிடத்தில் இந்த சட்டத்தை முன்மொழிய வைக்கப்பட்டு சட்டமன்றத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு உருவாக்கப்பட்ட சட்டம். இப்படியெல்லாம் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இந்த சட்டத்தை உருவாக்கியதும், அல்லது இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய நியாயம் உரிய முறையில் நீதியரசர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர், இன்றைய முதல்வர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு சிறந்த வழக்கறிஞர்களை நியமனம் செய்து இந்த சமூக நீதி பார்வையை உச்சநீதிமன்றத்திற்கு எடுத்துரைத்த விதங்கள் எல்லாம் இந்த சட்டம் காப்பாற்றப்பட்டதற்கான மிக முக்கிய பங்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்கிறது. எனவே இந்த சட்டத்தை உருவாக்கிய தலைவர் கலைஞர்,
அதை பாதுகாத்த தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த சட்டம் வருவதற்கு குரல் கொடுத்த எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சட்டம் என்பது இந்தியாவிற்கே ஒரு ஒளிகாட்டியாக இருக்கக்கூடிய சட்டமாக இன்றைக்கு அது உருவெடுத்திருக்கிறது. ஏன்னா இது வந்து வெறும் அருந்ததியர்களுக்கான உள்ளிட ஒதுக்கீட்டு சட்டம் என்ற குறுகிய பார்வை அல்லாமல் இனிமேல் இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களிலும் அந்தந்த மாநிலத்தில் பட்டியல் பிரிவில் பின்தங்கி இருக்கிற பிரிவினருக்கு உள்ளிட ஒதுக்கீடு வழங்கலாம் என்கிற அந்த உறுதிமொழியை அல்லது அப்படிப்பட்ட இயற்றலாம் என்கிற மாநில அரசினுடைய உரிமையும் இது பாதுகாத்து மாநில அரசினுடைய சுயாட்சி தன்மைக்கு அது உள்ள போகுது. உள்ள சுயாட்சி உரிமை பாதுகாத்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்குன்னு ஒரு வரலாற்று நெடுகில் இந்த மாநில உரிமை பாதுகாப்புல திராவிட முன்னேற்ற கழகம் மிக முக்கிய பங்கை ஆற்றியிருக்கிறது. மீண்டும் ஒவ்வொரு முறையும் மாநில உரிமைகள் பறிக்கப்படுகிற போதெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்கிற இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து வந்திருக்கிறது. இந்த தீர்ப்பிலும் மாநில சுயாட்சியை மாநில உரிமையை மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறது. அதனால தான் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அழகாக சொன்னார், அதாவது மீண்டும் இது ஒரு எங்களுக்கான இது ஒரு அங்கீகாரமாக இருக்கிறது அப்படின்னா இப்போ வந்து மாநில உரிமையினாலே திமுக தான் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு மற்றும் ஒரு மைல்கல்லாக இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது என்பது நம்ம குறிப்பிட வேண்டிய ஒன்றாக பார்க்கிறோம். இப்படி எண்ணற்ற சிறப்புகள் அந்த நீதிமன்ற தீர்ப்பில் இருக்கு. கட்டாயம் இந்த தீர்ப்பை ஒட்டி கூட முதல்வர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா திராவிட மாடல் ஆட்சியினுடைய ஒரு அங்கீகாரமா இதை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? கரெக்ட், அதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய அங்கீகாரம் தான். திராவிட மாடல் ஆட்சிங்கிறது என்னன்னா சமூக நீதி அப்படிங்கிறது ஒரு அடிப்படை கோட்பாடு. சமூக நீதி என்பது எல்லாருக்கும், இங்கே ஒரு குறிப்பிட்டவர்கள் அதிகாரத்தில் அமர்வதும் ஒரு குறிப்பிட்டவர்கள் அதிகாரத்தால் புறக்கணிக்கப்படுவதும் என்கிற நிலை மாறி அதிகாரம் என்பது அனைவருக்குமானது என்கிற அந்த கோட்பாடு தான் திராவிட மாடல் கோட்பாடு. அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் வழங்கப்பட்ட சட்டம் நிலை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்த வெற்றி, திராவிட மாடல் என்கிற அந்த கோட்பாட்டிற்கு கிடைத்த வெற்றியாக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முழங்கிய அந்த முழக்கம் என்பது மிக நியாயமான ஒன்று என்பதை நான் இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். கட்டாயம். இப்போ நீங்கள் முன்னாடி சொன்னது போலவே திமுக கலைஞர் அவர்கள் இந்த சட்டத்துக்காக எவ்வளோ போராடி இருக்காரு, எவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்காருன்றதை நீங்கள் எடுத்து வச்சிங்க. ஆனால் இவ்வளோ சிக்கல்கள் எல்லாம் தாண்டி தான் இன்னைக்கு இதை வந்து நீதிமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாருன்னா இது அதிமுகவுக்கு கிடைத்த வெற்றி, அதிமுக நடத்திய போராட்டத்தின் விளைவாக கிடைத்த ஒரு வெற்றி அப்படின்றாரு. இதை வந்து அதிமுக வயப்படுத்துறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து கலைஞர் அவர்கள் இதை உருவாக்கிய போது எடுக்கப்பட்ட சிரமங்கள்ல கொஞ்சம் தான் சொன்னேன். அவர் எண்ணற்ற சிரமங்களை சந்தித்தார். இந்த அவ்வளவு பட்டியலிட்டான உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா பட்டியல் பிரிவிற்குள்ளாக இருக்கக்கூடிய அருந்ததியர் பிரிவுக்கு இடஒதுக்கீடு வழங்கணும், அது நியாயமான ஒன்று, சமூக நீதி பார்வை இதெல்லாம் சரி. ஆனா வழங்குகிற போது என்ன பிரச்சனை, என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும் என்பதையும் தொலைநோக்கு பார்வையோட உணர்ந்தார். குறிப்பா பாத்தீங்கன்னா பட்டியல் பிரிவுக்குள்ளேயே ஒரு சிலர் வந்து இது வந்து எங்களுக்குள்ள பாகுபாடை காட்டுது, எங்களுக்குள்ள ஒரு பிரிவினையை உருவாக்குறாரு, திமுக வந்து இப்படி பிரித்தாளும் சூழ்ச்சியை கையாளுது, இப்படி எண்ணற்ற வசைமொழிகள் எண்ணற்ற விமர்சனங்கள் எல்லாம் வச்சாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சட்டத்திலே இடமில்லாததை எப்படி கலைஞரால் செய்ய முடியும் என்று நான் கேலி கூத்தாவும் இதை விமர்சனமா முன் வச்சாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த கேலி கூத்துகளை இந்த விமர்சனங்களை முறியடித்து பட்டியல் சாதி மக்களையே அதாவது சிதறடிக்காமல் அந்த சமூக பிரதிநிதிகளையும் அழைத்து எந்த விதமான பிளவுகள் இல்லாமல் இதை ஒரு மனதோடு ஏற்க வைத்து இந்த சட்டத்தை வடிவமைத்ததில் தலைவர் வெற்றி கண்டார், கலைஞர் அவர்கள் வெற்றி கண்டார். அதே போல அனைத்து கட்சி கூட்டத்தையும் அழைத்து பேசி அனைத்து கட்சிகளிடமும் கருத்து கேட்டு இதனுடைய நியாயத்தை எடுத்து விளக்கி அனைத்து கட்சியினுடைய ஆதரவுகளையும் பெற்று இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தினார். அதே போல இந்த சமூகம் ஏன் தரப்போகிறோம் என்பதற்கான ஒரு கமிட்டி, ஒரு நபர் கமிட்டி, ஜனார்த்தனன் கமிட்டியை அமைத்து இந்த சமூகம் எந்த அளவிற்கு பொருளாதாரத்தில் சமூகத்தில் பின்தங்கி இருக்கிறது என்பதையெல்லாம் ஆய்வுகளின் மூலமாக யதார்த்தங்களை எடுத்துரைத்து அந்த புள்ளி விவரங்களை சமர்ப்பித்து மக்கள் தொகையை கணக்கெடுப்பு நடத்தி இப்படி என்ன இது வந்து உடனே சட்டம் ஆக்கல. தலைவர் வந்து சட்டம் ஆக்குனா இப்படி சிக்கல் இருக்குங்கிறதுனால சிக்கல் இல்லாதது அதே சமயத்தில் பிரச்சனை இல்லாதது எல்லாரையும் அழைத்து பேசி எல்லாருக்கும் இந்த நியாயத்தை எடுத்து பழங்கி இப்படி எண்ணற்ற நெருக்கடிகளை விமர்சனங்களை எல்லாம் கடந்து சமூக நீதி பார்வை தலைவர் கலைஞர் அவர்களுக்கு இருந்த ஒரே காரணத்தினால் இந்த சட்டம் உருவானது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே சமூக நீதி என்கிற பார்வை இல்லாதவர்களுக்கு இந்த சட்டத்தினுடைய ஆழம் புரியாது, இந்த சட்டத்தினுடைய தன்மைகள் புரியாது. எனவே போகிற போக்கில் யார் வேண்டுமானாலும் எதை வேணாலும் பேசலாம். கிளைம் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா யாரோ பெத்த பிள்ளைக்கு யாரோ பேர் வைக்கிறதுக்கு சமமா நான் இதை பார்க்குறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சட்டத்தினுடைய முழு பயனும் தலைவர் கலைஞர் அவர்களை மட்டுமே சார முடியும், அல்லது தளபதி ஸ்டாலின் அவர்களை மட்டுமே சார முடியும். அதற்காக உழைத்த போராடிய களத்தில் நின்ற பல்வேறு
பல்வேறு முற்போக்கு இயக்கங்கள் என்பது வேறு. ஆனால் எல்லளவும் தொடர்பில்லாத அதிமுக பிஜேபி இதை கிளைம் பண்ணுவது என்பது ஏற்க முடியாதது. ஏன் அதை நான் சொல்றேன் அப்படின்னா, இதுல அதிமுக பங்களிப்பு செலுத்தவில்லை என்பதை விட, உறுதுணையாக இருந்தது என்பதை விட, இந்த சட்டத்திற்கு எதிராகவே இருந்தது அதிமுக. எப்படி அப்படின்னா, நீங்க அனைத்து கட்சி கூட்டம் தலைவர் கலைஞர் கூட்டுகிற போது எல்லா கட்சிக்காரங்களும் வந்தாங்க. எல்லா கட்சிக்காரர்களும் இது சரி என்று சொன்னார்கள், இது தவறு என்று கூட ஒரு சிலர் சொன்னார்கள். அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதிமுக மட்டும்தான் எந்த விதமான கருத்தையும் சொல்லாமல், நாங்கள் எங்கள் அம்மா கிட்ட வந்து கருத்து கேட்டுட்டு தான் பதில் சொல்ல முடியும்னு இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கையெழுத்தே போடாமல் வெளியேறியவர்கள் அதிமுகவை சார்ந்தவர்கள் என்பது இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்னொன்று, நீங்கள் வெளியே போனீங்கல்ல, போயாவது அம்மாட்ட கருத்து கேட்டு அருந்ததியர்கள் விடுவிக்கிறதுக்கு இப்படி ஒரு சட்டம் ஏற்றுறாருன்னு கலைஞர் நினைக்கிறாரு, அதுக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கலாமா வேண்டாமான்னு நீங்கள் கலந்து பேசியும் கூட கருத்து தெரிவிக்கல. இதுவரையிலும் இந்த தீர்ப்பு கிடைத்த முதல் நாள் வரையிலும் அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்னவென்றே தெரியாமல் இருந்தது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னும் சொல்ல போனா, நீங்க ஆதரிக்க கூட வேண்டாம், கலைஞர் இந்த சட்டத்தை கொடுத்த பிறகு இந்த சட்டம் சட்டப்படி செல்லாதுன்னு டெக்ளேர் பண்ணவங்க அம்மா ஜெயலலிதா அம்மா. அவங்க 2009க்கு அப்புறம் சட்டம் 2009 கொடுத்த பிறகு இது எப்படி இவர் கொடுக்கலாம், இது சட்டப்படி தப்பு, இதெல்லாம் செல்லாது அப்படின்னு டெக்ளேர் பண்ணவங்க ஜெயலலிதா அம்மா. அதுக்கப்புறம் நிறைய எதிர்ப்பு கிளம்பிச்சு. அருந்ததியர் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இயக்கங்கள்ல நாங்கள்லாம் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்த பிறகு பிரச்சாரங்கள்ல பேரளவு மட்டும் நான் வந்தா சட்டப்படி 6% இடஒதுக்கீடு தருவேன்னு பிரச்சாரங்கள்ல ஓட்டுக்காக போலியா பிம்பமா பொய்யா பேசினவங்க விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காகவும் வாக்கு வாங்கணுங்கிறதுக்காக சொன்னாங்களே தவிர அதுக்கான ஒரு புள்ளி நடவடிக்கைகளை கூட ஏடிஎம்கே எடுத்ததில்லை, அம்மா எடுத்ததில்லை. அதற்கு அப்புறமும் இதுவரையிலும் அதிமுகவினுடைய ஸ்டாண்டு உள்ளிட ஒதுக்கீடுல எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா, கடந்த 10 ஆண்டு காலத்தில், இது ரொம்ப முக்கியமான ஒன்று, கடந்த 10 ஆண்டு காலத்தில் அதிமுக ஆட்சி, அதிமுகவுக்கு பிறகு எடப்பாடி அவர்களுடைய அந்த அதிமுகவில் இருக்கிற எடப்பாடி அவர்களுடைய இந்த 10 ஆண்டு காலத்தில் இந்த வழக்கை திறம்பட சரிவர நடத்தாமல் ஒரு மோசமான நிலைக்கு இந்த வழக்கு பின்னோக்கி போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த ஏடிஎம்கே ஆட்சியில் உருவானது. நாங்கள் நிறைய கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்தோம். ஏன்னா இந்த வழக்கை துரிதமான நடத்துவதற்கு சிறந்த வழக்கறிஞர்கள், இடஒதுக்கீட்டினுடைய பார்வையுள்ள வழக்கறிஞர்கள் நியமனம் செய்யாமல்லாம் பிழை செய்தது. இப்போ மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகுதான் அந்த வழக்கறிஞர்களை மாற்றி திறமையான ஒரு வழக்கறிஞரை நியமனம் செய்து இந்த வழக்கு இந்த அளவிற்கு வெற்றி பெறுவதற்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நியமித்த வழக்கறிஞருடைய வாதம் ரொம்ப முக்கியம். எங்களை போன்றவங்களுடைய வாதம் கூடுதலானது. ஆனால் திமுக இது எந்த நோக்கத்துக்கு கொண்டு வந்ததுங்கிறத எடுத்து சொன்னதில் திமுகவினுடைய பங்கு முக்கியமானது. அது திமுக வந்து பெயரளவில் நாங்கள் சட்டம் கொடுத்துட்டோம், அதை காப்பாற்றுறதும் காப்பாற்று உங்க இஷ்டம் சொல்லி பின்னோக்கி போகல, பின்வாங்கல. கொடுத்ததை காப்பாற்றணுங்கிற அடிப்படையில் இன்னைக்கு தீர்ப்பு வரைக்கும் திமுக இந்த மக்களோட நின்று இந்த தீர்ப்பை பெற்றுக் கொடுத்ததுல ரொம்ப முக்கியமான பங்கு. இது மாதிரியான பங்கை அதிமுக எந்த இடத்திலும் பகிர்ந்து கொள்ளவில்லை. இன்னும் சொல்ல போனா, இந்த வழக்கு இப்படி நடக்குது, இப்ப நாங்க தமிழ் புலிகள் கட்சி மனுதாரரா நீதிமன்றத்தில் இருக்கிறோம், இப்படி ஒவ்வொரு கட்சியும் ஒன்று இருக்கு. அதிமுக எந்த நீதிமன்றத்திலையும் மனுதாரராகவும் இல்லை, மக்கள் மன்றத்திலையும் உள்ளிட ஒதுக்கீடு பத்தி பேசல. ஸோ நீதிமன்றத்திலையும் பேசல, மக்கள் மன்றத்திலையும் பேசல. நீங்க கிளைம் பண்றதுக்கு எந்த விதமான தகுதியும் அதிமுகவுக்கு கிடையாது. அதே போல தான் பிஜேபிக்கும் இதுல தகுதி கிடையாதுங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். சரிங்க. இப்போ அதிமுக எந்த இடத்துலையும் இதுக்கான ஒரு முன்னெடுப்பை எடுக்கலன்னு சொல்றீங்க. ஆனா இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலாக இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருந்ததியர்களுடைய பெரிய அந்த ஓட் வங்கி எல்லாமே அதிமுக தான் போயிருக்கு. இப்போ இது எப்படி பார்க்கறது? அதாவதுங்க, பொதுவாகவே இந்த அருந்ததியர் மக்கள் மிகுந்த கல்வி, பொருளாதார, அரசியல் பின்புலம் இல்லாமல் பின்தங்கி இருப்பவர்கள் என்பது ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் இந்த சமூகம் முழுக்க அரசியல் தெளிவு பெறாத ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கிறது. இதை நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த சமூகம் வந்து நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யாருன்னு தெரியாத சமூகமாக இருக்குது. நல்லது எது கெட்டது எது அப்படின்னு தெரியாத ஒரு சமூகமாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ கடந்த இதில் கூட சொன்னேன், அதிமுக வாக்கு வங்கியாக அருந்ததியர் மக்களுடைய வாக்கு வங்கி இருந்தது அப்படிங்கிறது எந்த அடிப்படையில் அப்படின்னா, எம்ஜிஆர் என்கின்ற ஒரு மகத்தான அல்லது ஒரு மிகப்பெரிய மாஸ் லீடர் ஒருத்தர் அருந்ததியரா நடிச்சிட்டாரு, சக்கிலியரா சினிமாவில் நடிச்சிட்டாரு, மதுரை வீரன் படத்தில் நடிச்சிட்டாரு, இவ்வளோ பெரிய ஆளு நம்ம சாதிய பேரில் நடிச்சிட்டாரேங்கிற ஒரு ஈர்ப்பு வந்து எம்ஜிஆர் மேலே ஏற்பட்டது. அதுபோக எம்ஜிஆருக்கு நீங்கள் ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது இல்லையா, அவர் எளியவர், எல்லாருக்குமானவர், ஏழைகள் அப்படின்னு இதுல எல்லாம் இந்த வலையில் விழுந்தவர்கள் அருந்ததியர் மக்கள். அது ரெண்டாவது, எங்களை போன்றவர்கள் விழிப்புணர்வு வந்த பிறகு மதுரை வீரன் படத்தில் எம்ஜிஆர் நடிச்சிருந்தாலும் கூட முடிவில் வந்து அவர் அருந்ததியரா இல்லாம மன்னருடைய பிள்ளையா காட்டுவாருங்கிற அதெல்லாம் நம்ம இப்போ நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. எங்களுக்கே அந்த விழிப்புணர்வு வர காலத்தில் நாங்களும் கைதட்டி ரசிச்சவங்க தான். அப்படி நம்பி எம்ஜிஆருக்கு பின்னால் அணிதிரண்ட அந்த
மாயை பிம்பத்திலிருந்து அந்த யதார்த்த நிலையிலிருந்து இந்த மக்கள் இன்னும் உணராமல் இருக்கிற காரணத்தினால் அந்த அதிமுகவினுடைய வாக்கு வங்கியாக இருந்தது. ஆனால் எங்களை போன்ற இயக்கவாதிகள் வந்த பிறகு குறிப்பாக இந்த அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு என்கிற இந்த சட்டம் தர வேண்டும் என்கிற கருத்திலிருந்து கமிட்டி போட்டதிலிருந்து சட்டம் வந்ததிலிருந்து நீதிமன்றத்திலிருந்து வழக்காடியதிலிருந்து அதிமுகவின் பக்கம் இருந்த அருந்ததியர் மக்களுடைய அந்த கவனம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் திரும்பியது என்பதை மறுக்க முடியாது. எங்களை போன்றவர்கள் திருப்பினோம் என்பதும் இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை நாங்கள் பதிவு செய்கிறோம். நாங்கள் எங்களுக்கு விவரம் தெரியுது, விஷயம் தெரியுது, யார் எது நல்லது எது கெட்டதுங்கிறது தெரியுது. இதை மக்களிடம் எடுத்து சொல்லி திராவிட முன்னேற்ற கழக இந்த அரசை வெறுமனையாக கட்சியாக கூட நம்ம பார்க்க முடியாது. இது ஒரு என்ன சொல்ற ஒரு முற்போக்கு இயக்கமாக இன்றைக்கும் களத்தில் நிற்குது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அமைப்பாக நிற்குது. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் அண்மையில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள்ட்ட திராவிடம்னா என்னன்னு கேட்டதுக்கு கூட அதை படித்தவங்ககிட்ட தான் கேட்கணும்னு சொன்னார். அப்போ ஒரு திராவிடம்னா என்னன்னே தெரியாத ஒருவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு தலைமையாக இருக்கிறாரே, எப்படி அந்த இயக்கத்தை வழிநடத்த முடியும்? திராவிடம் என்கிற கோட்பாடு எளிய மக்களுக்கான கோட்பாடு, அந்த கோட்பாடே தெரியாத ஒருவரால் எப்படி இந்த இயக்கத்தை இந்த மக்களுக்கானவராக இருக்க முடியும் என்கிற இந்த சித்தாந்த தெளிவு எங்களை போன்ற இயக்க தலைவர்களிடம் இருக்கிற காரணத்தினால் இதை மக்களிடம் எடுத்து சொல்லி இன்றைக்கு இந்த சித்தாந்தத்தை தெளிவாக உறுதியாக வழிநடத்தி கொண்டிருக்கிற இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. அதுதான் எளிய மக்களுக்கான பாதுகாப்பு. எனவே நம்முடைய பாதுகாப்பு அரணாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்பதை இந்த மக்களிடம் எடுத்து சொல்லி அதனால்தான் இடஒதுக்கீடு இந்த இயக்கத்தால் வழங்க முடிந்திருக்கிறது என்பதையெல்லாம் எடுத்து சொல்லி அதிமுக பக்கம் இருக்கிற வாக்கு வங்கியை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். இனிமேலும் இந்த இடஒதுக்கீட்டினுடைய பலனை பெறுகிற நாங்கள் அதற்கான நன்றி கடனை ஆற்றக்கூடிய செயல்பாடுகளிலே ஈடுபடுவோம்ங்கிறதையும் நான் இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறோம். இப்போ நீங்கள் சொன்னீங்க அதிமுக பக்கம் இருந்த அந்த வாக்கு வங்கியை திமுக கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. ஒருவேளை அதை திரும்பவும் வாங்குறதுக்கு தான் எடப்பாடி இந்த மாதிரியான வாய்ஸ் கொடுக்குறாரு. முயற்சி பண்ணலாம். இது அம்மாவாலேயே முடியாததை எடப்பாடியால நிச்சயமா பெற முடியாது அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா அவரு நீங்க சொன்ன மாதிரி இதுவரையிலும் தீர்ப்பு வராத முத நாள் வரைக்கும் எதுவுமே வாய் பேசாம இப்போ தீர்ப்பு வந்தோன்னா அவர் நாங்க பேசுறாரு அப்படின்னா இது வாக்குகளை கவர்வதற்கு அல்லது மீண்டும் நம் பக்கம் இழுப்பதற்கு. கடந்த தேர்தலில் கூட திமுக அதிகமான வாக்கு வந்து ஆமா இப்ப நீங்க வாக்கு சதவீதத்தை எடுத்துட்டீங்கனாலே மேற்கு தளங்கள் எல்லாம் இப்ப வாக்கு வங்கி திமுக பக்கம் போயிருக்கு. அதிமுகவினுடைய கோட்டை என்று சொல்லக்கூடிய மேற்கு தளம் இப்பொழுது உடைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அதில் அருந்ததியர் மக்களுடைய வாக்கு, அருந்ததியர் மக்களுடைய தலைவர்கள் அது இயக்கங்கள் செய்த பங்களிப்பு என்பதும் மிக முக்கியமான ஒன்று. அதனால இதுக்கு முன்னாடி ஏமாத்தின மாதிரி அதிமுக இந்த வாய்ஜாலங்களால் அல்லது அருந்ததியருக்கு நாங்கள் ஆதரவாக நிற்கிறோம் என்றெல்லாம் சொல்லி இந்த மக்களை இனிமேல் திசை திருப்ப முடியாது என்பதை நான் இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன். கட்டாயம். இப்போ இந்த தீர்ப்பு வந்த பிறகு சமூக வலைதளங்களாக இருக்கட்டும் அல்லது அரசியல் வட்டாரங்களிலும் சில விஷயங்கள் பேசப்படுது. தலித்துகளுக்குள்ள ஒரு கூறு போடுற தன்மை இதுக்குள்ள இருக்கு அப்படின்றது நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்க. அதை இந்த 2009 இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போதும் இதே வாய்ஸ் தான் இருக்கு. இது 2024 இதை கடந்து வந்துட்டோம். இன்னைக்கு இதனால பல அருந்ததிய மக்கள் யூனிவர்சிட்டியா இருக்கட்டும் பல இடங்கள்ல போய் பணிகள் புரியறதுக்கான ஒரு வேலையை இது பண்ணிருக்கு. இன்னமும் அந்த வாய்ஸ் வெளியில வந்துட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அந்த வாய்ஸ் வந்திருக்கிறது என்பதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லைன்னு நான் பார்க்குறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு அனைத்தும் அனைவருக்கும் என்கிற சமூக நீதி பார்வையில் இருந்து பார்க்கிற போது இது மாதிரியான சத்தங்களுக்கெல்லாம் நம்ம செவிசாய்க்க வேண்டியதில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இது இல்லை. ஒடுக்கப்பட்ட மக்களை பிளவுபடுத்துவதற்காக உருவாக்கப்பட்டதல்ல இடஒதுக்கீடு. நான் கடந்த முறை சொன்னதையே திரும்ப சொல்றேன். பார்ப்பனர்களிடமிருந்து அதிகாரம் குவிந்து கிடக்கிறது. எனவே அதை பரவலாக்க வேண்டும் என்று சொன்னால் பார்ப்பனர் அல்லாதோருக்கு இடஒதுக்கீடு கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் என்று கொள்கை அந்த முழக்கம் எழுந்த போது பார்ப்பனர்கள் இப்படித்தான் சொன்னார்கள். பாருங்கள் தமிழர்களை பிரிக்க பார்க்கிறார்கள் என்று எப்படின்னு பார்ப்பனர்கள் சொன்னாங்க. இது பிராமின் வாய்ஸ் தான் நீங்க பாருங்க. ஆமா பிராமணி, அதுல எந்த மாற்றமும் இல்லை. இது பிராமணிய கருத்தை கொண்டவர்களுடைய குரலாகத்தான் இதை பார்க்கணுமே தவிர இதுல அம்பேத்கர் பெரியாருடைய குரல் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது அம்பேத்கரே உதாரணம். இரட்டை வாக்குரிமை அம்பேத்கர் கேட்கும்போது கதறினாங்கல்ல, அம்பேத்கர் இடஒதுக்கீடு கேட்கும்போது கதறினாங்கல்ல, அது மாதிரி இடஒதுக்கீடை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் அதை பிரித்து உரியவர்களுக்கு சேருங்கள் என்று சொல்லுகிற போது அதுவரை அனுபவித்து வந்தவர்களுக்கு இப்பொழுது அந்த இடத்தை தருகிற வாய்ப்பு வருகிற போது அவர்களுக்கு அது ஒரு சிக்கலாக தெரிகிறது. ஆனால் அது சமநீதி பார்வை அல்ல. எனவே அதை நாம் கருத்தில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம் சமூக நீதி பார்வையில் ஒடுக்கப்பட்ட மக்களை, குறிப்பாக பட்டியல் சாதி மக்களை பிரித்தாலும் சூழ்ச்சி அல்ல, பிரிந்து கிடக்கிற உட்கூறுகளை எல்லாம் ஒன்றிணைப்பதற்கான ஒரு கருவிதான் இடஒதுக்கீடு. இடஒதுக்கீடு என்பதே பள்ளத்தில் கிடக்கிறவனுக்கு கைதூக்கி விடக்கூடிய ஒரு கருவிதான்.
அந்த அடிப்படையில் பட்டியல் சாதிக்குள்ளாகவே பின்தங்கி இருக்கிற அருந்ததியர் மக்களுக்கு கை கொடுத்து தூக்கக்கூடிய ஒரு கருவியாக இந்த சட்டத்தை திமுக கொடுத்திருக்கிறது. இந்த சட்டத்தின்பால் அருந்ததியர் மக்கள் மேலெழுந்து வருவதற்கான ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். அப்படித்தான் நம்ம அதை பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால இது பிளவுகள் அல்ல அப்படிங்கிறத நம்ம இங்கே பதிவு செய்யணும். இப்போ இந்த தீர்ப்பு வந்த பிறகு அந்த தீர்ப்பு கூடயே ஒரு அச்சமும் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக ஏன் அந்த அச்சம் ஏற்பட்டிருக்குன்னா, தீர்ப்பு சாதகம், ஓகே, அதில் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அதுக்கு மேற்கோளாக சில விஷயங்கள் அவங்க அதே நீதிபதிகள் கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் தான் இதை ஒத்துக்கிறாங்க. 7 பேரில் ஒருத்தர் ஒத்துக்கலை. அந்த 6ல் 3 பேர் வந்து கிரிமிலேயரை உள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு ஒரு பரிந்துரையை கொடுக்குறாங்க. அது தீர்ப்பில் இல்லைனாலும் இந்த வார்த்தை என்பது ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது. இன்னொரு நீதிபதி முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு அந்த இடஒதுக்கீடை கொடுங்க அப்படின்ற ஒரு மேற்கொள்ளையும் கொடுக்குறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது அச்சத்தை விட ஒரு ஆபத்தான ஒரு கருத்தை நம்ம பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தீர்ப்பில் பல நல்ல சாராம்சங்கள் இருந்தாலும் கூட கருத்து என்கிற பெயரில் இது போன்ற ஒரு கருத்தை வெளியிட்டு இருப்பது என்பது ஒரு பேர் ஆபத்தான கருத்தாக நம்ம பார்க்குறோம். இந்த கருத்தை வந்து முற்றிலும் நம்ம நிராகரிக்கணும். இது பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட பட்டியல் பழங்குடியின மக்களுக்கு எதிரான கருத்து. இந்த கருத்தும் பிராமணிய சித்தாந்தத்தின் வெளிப்பாடு நம்ம இதை கருத வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா கிரிமிலேயர் முறையை எஸ்சி எஸ்டி மக்கள்கிட்டையும் கொண்டு வரணும்னா இன்னும் எஸ்சி எஸ்டி மக்கள் இன்னும் அந்த 18 விழுக்காடையே இன்னும் நம்ம நிரப்பலை. அதில் இருக்கிற 3 அதில் பயன்படாத அருந்ததியர் மக்களுக்கு இப்போ தான் அந்த சட்டம் போய் சேர்ந்துருக்கு. இப்படிப்பட்ட இடஒதுக்கீட்டினுடைய பயனை நுகர தொடங்கி இருக்கிற காரணத்திலேயே அந்த இடஒதுக்கீட்டை பறிக்கக்கூடிய ஒரு மோசமான ஆபத்தான ஒரு கருத்தாக இதை நம்ம பார்க்கணும். இன்னொன்று, அவங்க சொல்லியிருக்கிறது வெளிப்படையாக பேசுகிறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். அதான் ஒரு தலைமுறை முன்னேறிட்டாங்கல்ல, அந்த முன்னேறியவங்களுக்கு அந்த இடஒதுக்கீடை தடுத்துருங்கன்னு. அது வந்து இந்த பார்ப்பனியம் வந்து என்ன செய்யும்னா உள்ளேயே கலகத்தை உருவாக்கும். இது ஒரே சாதிக்குள்ளேயே ஒரு பிரிவுகளை, அதாவது நீங்கள் சொல்ல பட்டியலில் இப்போ அருந்ததியர்னா அருந்ததியர் சாதிக்குள்ளேயே பிரச்சனையை உருவாக்குறது. ஒரு குறிப்பிட்ட சாதிக்குள்ளாகவே ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்குள்ளேயே பிளவுகளை, அதாவது இந்த எப்போவுமே சமூக அமைப்பு பிளவுபட்டு கடந்தால் மட்டும்தான் பார்ப்பனியம் தன்னுடைய சுகபோக ராஜாங்கத்தை நடத்த முடியுங்கிற அடிப்படையில் பிளவுகளை உருவாக்குவதற்கு, அதாவது இடஒதுக்கீடு கிடைச்சா அவன் முன்னேறிடுவான், அப்போ இடஒதுக்கீடை பறிக்கணும். இடஒதுக்கீடை நேரடியாக பறிக்க முடியாது, ஏன்னா இவன்கிட்ட ஓட்டு வாங்கணும். இப்போ நேரடியாக பறிக்க முடியாமல் எப்படியெல்லாம் மறைமுகமாக இவனை முன்னேற விடாமல் தடுக்கக்கூடிய வாய்ப்பை பெற முடியுமோ அப்படியெல்லாம் பெறக்கூடிய ஒரு கருத்து தான் இந்த நம்ம நீதியரசர்கள் சொன்ன கிரிமிலேயர் கருத்து. எனவே கிரிமிலேயர் கருத்து என்பது நிராகரிக்கப்படணும். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அது இடஒதுக்கீட்டினுடைய நோக்கத்தையே சிதைக்கக்கூடியது. ஏன்னா பிஜேபி சங் பரிவார்கள் இயக்கங்களுக்கு இடஒதுக்கீடே கொடுக்கக்கூடாதுங்கிறது அவங்களுடைய அடிப்படை கோட்பாடு. அப்போ அந்த அடிப்படை கோட்பாடு இங்கே வந்து நேரடியாக அவங்களால நடைமுறைப்படுத்த முடியாது. அதனால் அந்த கருத்தாக, அந்த குரலாக இது போன்ற குரலை வச்சு இடஒதுக்கீடே முற்றிலும் ஒழிக்கக்கூடிய ஒரு சிஸ்டமேட்டிக் அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது இடஒதுக்கீட்டினுடைய நோக்கத்தை சிதைக்கக்கூடியது. முதல்ல இடஒதுக்கீடு நோக்கம் எதற்காக வந்ததுன்னா எல்லாரும் எல்லாத்தையும் பெறணும், அதாவது வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள் பெறணும், அதுதான் இடஒதுக்கீடு. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடஒதுக்கீடு சாதியால் ஏற்றத்தாழ்வு உள்ள சமூகத்திற்கு மிக முக்கியமான ஆயுதமாக வழங்கப்பட்டது இடஒதுக்கீடு. சாதியின் பெயரால் ஏற்றத்தாழ்வு, அதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே பொருளாதாரத்தின்பால் ஏற்றத்தாழ்வு என்பது ரெண்டாவது. அப்படி இல்லை, பொருளாதாரத்தின்பால் ஏற்றத்தாழ்வு அப்படின்னு நீங்கள் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இப்போ அதுதான் நான் மீண்டும் சொல்கிறேன், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இதையும் சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு தலைமுறையில் ஒருத்தர் முன்னேறிட்டார் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த குறிப்பிட்ட நீதியரசர்கள் குறிப்பிட்டது போலயே ஒருத்தர் கலெக்டருடைய மகனையும் கல்வி அறிவு பெறாத ஒருவனுடைய மகனையும் ஒன்றா பார்க்க முடியாதுல்ல. அப்போ கலெக்டர் மகனுடைய அந்த இடஒதுக்கீடை இனிமேல் அதை ரத்து செஞ்சுருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. இது நியாயமாக வெளிப்படையாக வெளியிலேருந்து பார்க்கும்போது நியாயமாக நல்லா தானே சொல்கிறாரு. ஆமாங்க, அவன் தான் முன்னேறிட்டான்ல, அவன் போனால் தானே அடுத்த வர முடியும். அப்படி இல்லை, அந்த முன்னேறியதாக சொல்லப்படக்கூடிய அந்த பொருளாதார அளவுகோல் இருக்குல்ல, அந்த அளவுகோலை பெறுகிற போதே அவனை உடைக்கிறது. அப்போ தான் அவன் இந்த இடஒதுக்கீட்டுக்கிட்டே வருவான். அந்த இடத்துலயே அவனை வந்து அடுத்த கட்டத்துக்கு வளர விடாமல் தடுப்பது. இன்னும் சொல்ல போனால் நான் இப்படி எளிமையாக சொல்கிறேன், ஒரு பட்டியல் சாதியில் இருக்கக்கூடிய ஒருவர் பொருளாதாரத்தில் முன்னேறிவிட்டார் அப்படி வச்சுக்கலாம், அல்லது நீங்கள் சொல்ல மாதிரி கல்வியில் உயர்ந்துட்டார், ஒரு கலெக்டர் அல்லது ஒரு மிகப்பெரிய பணக்காரர். இந்த கலெக்டர் மிகப்பெரிய வசதி வாய்ந்தவராக இருக்கக்கூடிய ஒருவரும், அதாவது படித்த கலெக்டர், பண வசதி உள்ள கலெக்டர், படிக்காத ஒரு குருக்கள், அதாவது ஒரு குருக்கள், பார்ப்பன சமூகத்தை சார்ந்த ஒரு குருக்கள், அவர்கிட்ட படிப்பே கிடையாது, அவர்கிட்ட காசு பணமே கிடையாது, அவர் எழுத படிக்கவே தெரியாதவர். அந்த எழுத படிக்காத ஒரு குருக்களுக்கு இருக்கிற அந்த சமூக அந்தஸ்து படித்த கலெக்டருக்கு இருக்கா அப்படின்னா இருக்காது. அப்படின்னா இருக்காது. அதுதான் ஏற்றத்தாழ்வுன்னு சொல்கிறோம்.
இப்போ நீங்கள் ஏன் இதை சொல்கிறோம்னா, இது பிறப்பின் அடிப்படையில் சமூக அந்தஸ்து தீர்மானிக்கப்படுகிறது, பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு தீர்மானிக்கப்படுகிறது. அறிவே இல்லைனாலும் பிராமண சமூகத்தில் பிறந்தால் அவன் அறிவாளி, அறிவாளியாகவே இருந்தாலும் அம்பேத்கர் தாழ்த்தப்பட்டவர் தான். 6 உலக அறிஞர்கள் பட்டியலில் இடம்பெற்ற அம்பேத்கர் இந்த சாதியில் பிறந்ததனாலேயே அறிவாளிகளாக ஏற்க மறுக்கக்கூடிய நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இப்போவும் இந்த ஏற்றத்தாழ்வு சாதியின் பெயரால் வந்தது, பிறப்பின் அடிப்படையில் வந்தது. பிறப்பின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வை உடைக்காத வரை, சாதி ஏற்றத்தாழ்வுகளை உடைக்காத வரை இவர்கள் சொல்லக்கூடிய இந்த கிரிமிலேயர் சிஸ்டம் என்பது ஏற்கக்கூடியதாக அல்ல. இது முழுக்க முழுக்க சாதியின் அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கிற இடஒதுக்கீடு என்கிற காரணத்தினால் சாதி இருக்கிறவரை இடஒதுக்கீடு இருக்கும், சாதி இருக்கிறவரை கிரிமிலேயர் இருக்கக்கூடாது. கிரிமிலேயர் என்பது வேறு, கிரிமிலேயர் சிஸ்டமேட்டிக் என்பது இருக்கக்கூடாது. சாதிய அமைப்பை ஒழிப்பதற்கு அது எதிராக இருப்பது. எனவே கிரிமிலேயர் முறை இது ஒரு ஆபத்தான ஒரு கருத்து. எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் ஆழமாக நம்பக்கூடிய செய்தி என்னன்னா, தமிழ்நாடு பெரியார், கலைஞர், அண்ணாவால் பண்படுத்தப்பட்ட பகுதி. இது சமூக நீதி கோட்பாட்டில் ரொம்ப தெளிந்த மண்ணாக இருக்கிறது. எனவே இந்த கருத்தை தமிழ்நாடு நிராகரிச்சிரும் நாங்கள் நம்புகிறோம். ஆனால் இந்த கருத்தின் மூலமாக பிஜேபி ஆளுகிற மாநிலங்களில் ஒருவேளை பிஜேபி அரசு இந்த கருத்தையே மையப்படுத்தி SC/ST மக்களுக்குள் இந்த கிரிமிலேயர் சிஸ்டத்தை கொண்டு வந்துருவார்களோ என்கிற அச்சம் நமக்கு தொற்றிக்கொண்டு தான் இருக்கிறது. எனவே பிஜேபி ஆளுகிற மாநிலத்தில் SC/ST மக்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும். இந்த கிரிமிலேயர் சிஸ்டம் ஒருவேளை நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்பு வருகிற போது அதற்கு எதிராக போராட வேண்டும். இன்னும் வெளிப்படையாக சொல்கிறோம், அதற்கும் தமிழ்நாடு முன்னுதாரணமாக இருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும்னால், இந்தியாவை வழிநடத்த வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிற தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியை பின்பற்றி இந்தியாவை வழிநடத்த வேண்டும். அந்த மாதிரியான பார்வையில் எல்லா மாநிலத்திலும் இருக்கிற மக்கள் அணிதிரள வேண்டும் என்பதை நான் இந்த இடத்துல ஒரு கோரிக்கையாக கூட மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஓகே, இப்போது இந்த கிரிமிலேயர் என்ற வார்த்தையை சொன்னது பிறகு பல சமூக ஊடகங்களில் பேசப்படுறது என்னன்னா, இது புதுசாக தானே இருக்குது, இது சரிதானே அப்படின்ற ஒரு மேற்கோளை சொல்லப்படுது. நீங்கள் சொன்னது போல சொல்லும் பொழுது அது எளிமையாக புரியும் போது ஆமாம் சரிதானே, பணக்கார பையன் எதுக்கு இன்னும் இந்த இடத்துல வரணும் அப்படின்ற ஒரு கேள்வி எழப்படுது. ஒரு நீதிபதிகள் இதை போகிற போக்கில் ஏன் சொல்லணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, இதை ஏன் சொல்ல நீதிபதிகள் ஏன் போகிற போக்கில் சொல்கிறாங்கிறத நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்றாக பார்க்குறோம், அச்சத்தோடு பார்க்குறோம், சந்தேகத்தோடையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா பிஜேபி தன்னுடைய இந்த நாட்டை இந்துத்துவ நாடாக காவிமயமாக்க வேண்டும் என்கிற அந்த திட்டத்தோடு அல்லது அந்த கொள்கையோடு இயங்கி கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும். இப்போ இதை அவங்க நேரடியாக கொண்டு வர முடியாதனால இங்கே இருக்கிற இராணுவத்தை, காவல்துறையை, இங்கே இருக்கிற நீதிபதிகளை, இங்கே இருக்கிற சிஸ்டமேட்டிக் எல்லாத்தையுமே தன்மைப்படுத்துகிறாங்க. அந்த சிஸ்டமேட்டிக் மூலமாக இந்த கருத்தை உள்ள திணிக்கிறாங்க. இராணுவத்தின் மூலமாக கருத்துக்களை திணிப்பது, நீதிபதிகள் மூலமாக இந்த கருத்தை திணிப்பது, இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டை உடைப்ப தமிழ்நாட்டுக்குள்ளாகவே ஆட்களை உருவாக்குவது, அல்லது பெரியாரை வீழ்த்த பெரியார் கட்சிகளோடு இருக்கக்கூடியவர்களே மடைமாற்றுவது, இது மாதிரி ஏராளமான சதிகளை பிஜேபி பின்னிட்டு கொண்டே வரும். அந்த மாதிரியான கருத்துக்கு இந்த கருத்து அந்த மாதிரியான கருத்தோடு ஒற்றி போகுதுங்கிற அச்சத்தில் தான் நம்ம பார்க்குறோம். அதனால இவர்களுக்கு பின்னால், இந்த கருத்துக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதை இது வரைக்கும் யாருமே பொது வெளியில கேட்டதே இல்லை. SC/STக்கு ஒரு கிரிமிலேயர் வைக்கணும் அப்படின்றது யாரும் கேட்டதில்ல, எந்த அரசியல் கட்சி நினைச்சே பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா இதை நீதிபதிக்கு பேசும்போது அதுதான் எனக்கு இந்த கருத்தை நீங்க சொன்ன மாதிரி யாரும் யோசிச்சு கூட பார்த்தது கிடையாது. இந்த கருத்தை இப்படி விடுறாங்கன்னா இந்த கருத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை நம்ம சந்தேகத்தோட பார்க்கணும், அதை நிராகரிக்கணும், அதுக்கு எதிராக போராடணும் அப்படிங்கிறதான் நம்ம இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. இது மாதிரி கருத்து சொன்னவங்க எல்லாருமே ஆளுநராக போயிடுறாங்க. இந்த மாதிரி கருத்து சொன்ன நீதிபதிகள் எல்லாமே பிஜேபிக்கு சாதகமான தீர்ப்புகளை வழங்கிய பல நீதிபதிகள் ஆளுநர்களாக போயிருக்கிறார்கள், பல மந்திரிகளாக மாறி இருக்கிறார்கள், எம்பிக்களாக பதவி உயர்பெற்றிருக்கிறார்கள். இப்படி இந்த நீதிபதிகள் பிஜேபியினுடைய கருத்தை வெளிப்படுத்திய பல நீதியரசர்கள் பின்னால் ஓய்வுக்கு பிறகு பல பதவிகளை பெற்றிருக்கிறார்கள். அப்படிங்கிறதெல்லாம் இதை ஒட்டி பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படியான கருத்தாகத்தான் இதை சந்தேகத்தோடு நம்ம பார்க்கணும், நிராகரிக்கணும்னு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு நிறைவு கேள்வி வைக்கிறேன். இந்த தீர்ப்பு அளித்த மகிழ்ச்சி இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் இது கூடாரவே இன்னொரு வயசும் வருதில்ல, அதாவது கூடுதலான இடஒதுக்கீடு தேவைப்படுது, போதும் இல்லை, இன்னமும் பட்டியல் சமூகத்திற்கு இன்னொரு கூடுதலான இடம் தேவைப்படுது அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? அதான் அது சரிதான். எப்படின்னா, நாங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் இருக்கிற போதே எங்களுடைய கோரிக்கையே ஒரு 20 ஆண்டு கால கோரிக்கை என்பதே சமூக நீதி அடிப்படையிலும் மக்கள் தொகை அடிப்படையிலும் 6 விழுக்காடு இடஒதுக்கீடு வேணும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை.
அருந்ததியர் மக்களுக்கு 6 விழுக்காடு இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிற இந்த கோரிக்கையினுடைய நீட்சி தான் இந்த இடஒதுக்கீடு. அப்போ இந்த கோரிக்கை நீட்சியாக வந்துட்டு இருக்கிற போது தலைவர் கலைஞர் அவர்கள் நாங்கள் இடஒதுக்கீடு கொடுக்கும்போதும் சரி, கொடுத்த பிறகும் சந்தித்தோம். அப்போ கலைஞர் சொன்னார், தொடக்கம் தானே, நீங்கள் என்ன வராமலா போயிடுவீங்க, நாங்கள் என்ன உங்களுக்கு செய்யாமலா போயிடுவோம், இருக்கக்கூடிய சூழல் அப்படி இருக்குது, அதனால் இப்போதைக்கு ஒன்றுமே இல்லாத இடத்துல ஒரு இடத்த வைக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படையில் தான் இந்த 3 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. இப்போ எங்களுக்கு என்னென்னா ஒன்றுமே இல்லாத இடத்துல 3 கொடுத்ததே பெரிய விஷயங்கிற அடிப்படையில் அதை நாங்கள் ஏற்றோம். இப்போ அது பரிணாம வளர்ச்சி பெறணுங்கிறது தான் எங்களுடைய கருத்தும். மீண்டும் 6% இடஒதுக்கீட்டை நோக்கி மறுபரிசீலனை செய்ய வேண்டும், அதில் அதை கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். அது மாதிரியான பல்வேறு அதில் இருக்கக்கூடிய நீங்கள் சொன்ன மாதிரி நிறைகள் ஏராளமாக இருக்கிறது. அதில் சின்ன சின்ன குறைகள் இருக்கத்தான் செய்யும். அந்த குறைகளை எல்லாம் நாங்கள் முதலமைச்சரிடம் எடுத்து சொல்லியிருக்கிறோம். அந்த கருத்தை பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக வருங்காலங்களில் 6% இடஒதுக்கீட்டை நோக்கி நகலுவதும் அருந்ததியர் மக்களுக்கு ஏராளமான திட்டங்களை திமுக அரசு வழங்கியிருக்கிறது. அந்த அரசிடம் உரிமையோடு கோரிக்கை வைப்பதற்கு ஏராளமாக இருக்கிறது. இருந்தாலும் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் இந்த இடஒதுக்கீடு வழங்கிய திராவிட முன்னேற்றக் கழக அரசு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அருந்ததியர் சமூக பிரதிநிதிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான வாய்ப்புகளை வழங்கி உதவ வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் கோரிக்கையாக வைக்க விரும்புகிறேன். அதே போல் தமிழக அரசுக்கு இந்த இடஒதுக்கீடு சட்டம் கொடுத்ததே இந்த சமூகம் மலமல்லி கொண்டிருக்கிறார்கள், செருப்பு தைத்து கொண்டிருக்கிறார்கள், கல்வி அறிவு இல்லாமல் இருக்கிறார்கள் என்று போன்ற பல காரணங்களிலே இந்த தெருக்கூட்டுகிற இந்த தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனை மிக முக்கியமான பிரச்சனை. ஆனால் இன்றைக்கு அந்த தூய்மை பணியாளர்கள் எல்லாம் அரசு பணியாளர்களாக உருவாக முடியாத நிலை மாறி இருக்கிறது. அனைத்தையும் தனியார் மயமாக்கலுக்கு தள்ளி இருக்கிறார்கள். இது முழுக்க இந்த மக்களை பாதிக்கக்கூடிய ஒன்று. எனவே இந்த தூய்மை பணியாளர்கள் அரசு பணியாளர்களாக ஆக முடியாத அளவிற்கு ஒரு அரசாணை பிறப்பித்திருக்கிறார்கள். இந்த அரசாணையை நிறுத்தி அவர்களையும் அரசு பணியில் ஏற்க வேண்டும் என்கிற ஒரு அரசாணை திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கோரிக்கை வைக்க விரும்புகிறேன். எனவே வருங்காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழக அரசோடு இணைந்து பணிபுரிந்து எங்களுக்கான கோரிக்கைகளை எடுத்து சொல்லி நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம். சிறந்த ஆட்சி, நல்ல தீர்ப்பு, இது மாதிரியான செயல்பாடுகளில் என்றைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினரோடு நாங்கள் இணைந்து பணி செய்வோம் என்பதையும் இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.